வேண்டி வருகிறார்கள் என்று சொன்னால் ஏதாவது ஒரு மிகப்பெரிய சிறப்பை அவர் அடைந்திருப்பார் அல்லவா? அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்களாம், யா ஜிப்ரீல் பிமன் நால ஹாதிஹில் மன்சிலத்த மினல்லாஹி தஆலா, அல்லாஹு தஆலாவிடமிருந்து இவ்வளவு பெரிய அந்தஸ்தை அவர் எப்படி அடைந்தார், என்ன காரணத்தினால் அடைந்தார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டார்களாம். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில், பிஹுப்பிஹி குல் ஹுவல்லாஹு அஹத், அவர் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை பிரியப்படக்கூடியவராக இருந்தார். வகிராஅத்திஹி இய்யாக தாஹிபன் வஜாயியன் வகாயிமன் வகாயிதன் வஅலா குல்லி ஹாலின், அவர் எப்போது பார்த்தாலும் சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓதிக்கொண்டே இருப்பார். நின்றாலும் ஓதுவார், உறங்கினாலும் ஓதுவார், நடந்தாலும் ஓதுவார். எல்லா நிலைமைகளிலும் அந்த சூராவை அவர் பிரியப்பட்டு கொண்டே இருந்தார், ஓதிக்கொண்டே இருந்தார். ஆதலால் தான் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை அவர் அடைந்தார்னு சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். பூமியை அல்லாஹ் சுருக்கி தருகிறான். தபூக்கு மைதானத்திலே இருந்து கொண்டு மதினாவில் இருக்கக்கூடிய முஆவியத் இப்னுல் முஆவியத்துல் லைஸி ரலியல்லாஹுவினுடைய ஜனாசாவிற்கு பெருமானார் தொழுகை வைத்தார்கள். 2 சஃப் கலந்துகிட்டாங்க. ஒரு சஃப்ல கிட்டத்தட்ட 70,000 மலக்குமார்கள், 2 சஃப்களில் மலக்குமார்கள் நிற்கிறார்கள், சஹாபாக்களும் நிற்கிறார்கள். கிட்டத்தட்ட 1,40,000 சஹாபாக்கள் மலக்குமார்கள் அந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டார்கள் என்றால் அந்த சூரா அவ்வளவு பெரிய அந்தஸ்தை அந்த சஹாபிக்கு கொடுத்தது என்பதை நாம் இந்த நிகழ்வின் மூலம் பார்க்க முடிகிறது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொக்கிஷத்தினுடைய இந்த சூராவினுடைய பொக்கிஷத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பி யதிஹி இன்னஹா லதஅதிலு சுலுஸல் குர்ஆன். இந்த சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹ் சூரா குர்ஆனினுடைய 3 பகுதியில் ஒரு பகுதிக்கு நிகரானது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அந்தஸ்துகளை உடைய ஒரு அற்புதமான சூரா, நம்மால் ஓத முடிந்த சூரா, நம்மால் எளிதில் எல்லா நேரங்களிலும் ஓதக்கூடிய ஒரு சூரா. ஆகவே இந்த சூராவை பிரியப்பட்டதின் காரணமாகவே மலக்குமார்களினுடைய வருகையையும் மலக்குமார்கள் ஜனாசாவில் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஆற்றலையும் பெறக்கூடிய தகுதியையும் அந்த சஹாபி பெற்றிருந்தார் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே நாம் வாழ்விலே அதிகமாக இறைவனுக்கு பிடித்தமான இந்த சூறாவை அதிகம் ஓதுவதற்கு முயற்சிப்போமாக.